பெருந்தலைவர், கர்ம வீரர், காலா காந்தி, கல்வி கண் திறந்த கடவுள், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, பாரத ரத்னா என்ற பல்வேறு சிறப்பு பட்டங்களால் பாசத்தோடு போற்றி புகழப்படும் தன்னிகரில்லா உத்தம தலைவர், உன்னத தலைவர், உண்மையான தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு மணி மண்டபம். இது தன் சிந்தனையிலும் செயல்பாடுகளிலும் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளை பின்பற்றி அவரது வழியில் அயராது உழைத்து வரும் புரட்சி திலகம் சரத்குமார் அவர்களின் கனவு. காமராஜர் புகழ்பாடும் கோடிக்கணக்கான இதயங்களின் கனவு, சமத்துவ மக்கள் கட்சியின் கனவு, தமிழகத்தின் கனவு, தேசத்தின் கனவு. இந்த கனவு தந்த திட்டம் வெறும் கட்டிடம் அல்ல, கர்ம வீரர் காமராஜருக்கு நமது நன்றி கலந்த காணிக்கை. வாருங்கள், தரிசிப்போம். இதோ மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்தலைவர் அவதரித்த விருதுநகருக்கு 7 கிலோமீட்டர் முன்பாக காமராஜர் பொறியியல் கல்லூரி எதிரில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் மனிதகுல மாணிக்கத்தின் மணிமண்டபம். ஒரு தனி நகரத்திற்குள் நுழைவது போன்ற பிரமிப்பு. மணிமண்டபத்தின் நுழைவாயில் உள்ளே அடியெடுத்து வைத்ததும் உள்ளத்தில் சிலிர்ப்பு. பறந்து கிடக்கும் பச்சை பசேல் என்ற புல்வெளி, ஆயிரக்கணக்கில் வந்து செல்லும் வாகனங்கள் நிறுத்தும் இடம். இதோ வானத்திலிருந்து ஒரு வசீகர தோற்றம். இதோ உணவு விடுதியும் வணிக வளாகமும். சுற்றுவட்ட பாதை, நாடு போற்றும் நல்ல தலைவர்களின் திருவுருவச் சிலைகள். மீண்டும் அடுத்த பகுதியின் வானத்திலிருந்து வசீகர தோற்றம். பொங்கி புனல் பரப்பும் அழகிய நீரூற்று. கன்வென்ஷன் ஹால், கருத்தரங்கங்கள், கலந்துரையாடல்கள், கூட்டங்கள் நடத்துவதற்கு என்று குழு அரங்கம். மீண்டும் அடுத்த பகுதியின் வானத்திலிருந்து வசீகர தோற்றம். இதோ பெருந்தலைவர் பிறந்து வளர்ந்த விருதுநகர் வீட்டின் மாதிரி வடிவம். அறிவு தீபம் ஏற்றி வைத்த அற்புத தலைவனின் மணிமண்டபத்தில் அணையா விளக்கு, 36 அடி உயர ஸ்தம்பம், 6 அடி வரை அணையா ஜோதி. வானத்திலிருந்து பார்த்தால் இது பூமியில் பூத்த அறிவுச் செம்மலராய் அசைந்து கொண்டிருக்கும் அற்புதம் தெரியும். இந்தியாவையே பள்ளிக்கு செல்ல வைத்த பெருந்தலைவர் 2 சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதைப் போன்று அற்புதச் சிலை. இதோ தியான மண்டபம். கட்டிடக்கலையின் நவீனம் இங்கே களிப்பூட்டிக் கொண்டிருக்கிறது.
இதோ ஒரு சிறிய திரையரங்கம். இதோ பெருந்தலைவரின் புகைப்படங்கள் அடங்கிய கேலரி. அற்புதமான கடந்த கால நினைவூட்டல். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி பெருந்தலைவருடன் அமைதி காத்து அற்புத தலைவனை தரிசித்து வெளியே வரும்போது கண்கள் பனித்திருக்கும், நெஞ்சம் கனத்திருக்கும். ஒரு அற்புத தலைவனுக்கு அழகு மணிமண்டபம் அமைத்து உலக அதிசயங்களுள் ஒன்றாக இம்மண்டபத்தை உலகுக்கு அர்ப்பணித்த காமராஜரை நெஞ்சில் சுமந்து வாழும் சமத்துவத் தலைவர் சரத்குமாருக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லிக் கொண்டிருக்கும். 3000 பேர் அமர்ந்து மௌனமாய் தியானிக்க 40,000 சதுர அடியில் முழு உணர்வோடு கர்ம வீரரை பூஜிக்க மனித உருவில் வந்த கலைமகள். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் அற்புத சிற்பம் மண்டப மத்தியில். இந்த அறிவு திருக்கோயில் அமைவதற்கு எல்லோரும் இணைவோம். பெருந்தலைவர் மணிமண்டபத்தின் இந்த தோற்றம் ஒரு துவக்கம்தான். இன்னும் பல்வேறு பயனுள்ள அம்சங்கள் அற்புதமாய், அதிசயமாய், அழகழகாய் அடுத்தடுத்து அமையவுள்ளன. இது ஊர் கூடி தேரெழுக்கும் உன்னத முயற்சி. இம்மண்டபத்தின் ஒவ்வொரு செங்கல்லிலும் உங்கள் பெயர் பதியட்டும். உணர்வோடு உதவுங்கள். வாழ்க பெருந்தலைவர் புகழ்.